வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, உலக கோப்பைக்கு தட்டி தூக்கிய இந்திய அணிக்கு பரிசு தொகை எவ்வளவு தெரியுமா? வியப்பில் கிரிக்கெட் உலகம். அதாவது T20 உலகக்கோப்பை ஃபைனலில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தியதன் மூலம் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தையும் வென்றிருக்காங்க. இந்த உலகக்கோப்பையில் கோப்பையை வென்ற இந்தியாவுக்கு எவ்வளவு பரிசு தொகை கிடைக்கும், இறுதி சுற்றில் தோல்வியடைந்த தென்னாப்பிரிக்கா தொடங்கி மற்ற அணிகளுக்கு எவ்வளவு பரிசு தொகை கிடைக்கும் என்பது குறித்து தற்போது நாம் விரிவாக பார்க்கலாம். T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதியிருந்தாங்க. மிகவும் பரபரப்பாக சென்ற இந்த போட்டியில் இறுதியின் 7 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை இந்தியா வீழ்த்தியது. இதன் மூலம் தனது 2வது T20 உலகக்கோப்பை பட்டத்தையும் இந்தியா வென்றிருக்காங்க. கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை ஒரு உலகக்கோப்பையை கூட தென்னாப்பிரிக்கா வெல்லாத நிலையில் இந்த முறையும் அதுதான் தொடருது. இதன் மூலம் இந்திய அணி 2வது முறையாக T20 உலகக்கோப்பையை வென்றிருக்காங்க. கடந்த 2007இல் தோனி தலைமையிலான இந்திய அணி கோப்பையை வென்ற நிலையில் அதன் பிறகு 17 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி T20 உலகக்கோப்பையை தட்டி தூக்கி இருக்காங்க. இத்தன் T20 உலகக்கோப்பையை ICC மிகப்பெரிய தொகையை பரிசு தொகையாகவும் அறிவித்திருந்தது. இந்த T20 உலகக்கோப்பைக்கு மொத்தமாக 11.25 மில்லியன் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டது. ICC கோப்பைக்கு இவ்வளவு பெரிய பரிசு தொகை அறிவிக்கப்படுவது இதுதான் முதல் முறை. சரி, சாம்பியன் பட்டம் வெல்லும் அணிக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும், 2வது இடம் பெறும் அணிக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும், குரூப் ஸ்டேஜில் வெளியேறிய அணிக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். T20 உலகக்கோப்பையை தட்டி தூக்கிய இந்திய அணிக்கு 2.45 மில்லியன் டாலர்களும், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்தோம்னா 20.40 கோடிகள் மற்றும் கூடுதல் போனஸ்களையும் பெறுவார்கள். T20 உலகக்கோப்பை தொடரில் இவ்வளவு பெரிய பரிசு தொகை வழங்கப்படுவது இதுவே முதல் முறை. 2வது இடத்தை பிடித்த தென்னாப்பிரிக்க அணிக்கு 1.28 மில்லியன் டாலரும், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் ரூபாய் 10.67 கோடியும் கிடைத்து உள்ளது. அதே போல அரையிறுதியில் தோல்வியடைந்த இங்கிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு தலா 6.48 கோடிகளையும் பெறுவார்கள். அரையிறுதிக்கு தகுதி பெறாத சூப்பர் 8 டீம்களான ஆஸ்திரேலியா, வங்கதேசம், வெஸ்ட் இண்டீஸ், அமெரிக்கா அணிகளுக்கு ரூபாய் 3.16 கோடியும் கிடைக்கும். அதே போல 9 முதல் 12வது இடம் பிடித்த அணிகளான பாகிஸ்தான், இலங்கை, ஸ்காட்லாந்து, நியூசிலாந்து ஆகிய அணிகள் தலா 2 கோடிகளையும் பெறுவார்கள். 13வது முதல் 20வது இடம் பிடித்த மற்ற அணிகளுக்கு ரூபாய் 1.87 கோடி ரூபாயும் வழங்கப்படும். இது தவிர ஒவ்வொரு போட்டியில் வெல்லும் போது 26 லட்சம் போனஸாக வழங்கப்படும். சாம்பியன் வெல்லும் அணி 20.40 கோடி ரூபாயும், இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த அணி 10.67 கோடி ரூபாயும், அரையிறுதியில் தோல்வியடையும் அணி 6.48 கோடி ரூபாயும், சூப்பர் 8 அணிகள் ரூபாய் 3.16 கோடியும், 9 முதல் 12வது இடம் வரை பிடிக்கும் அணிகள் 2 கோடியும், 13 முதல் 20வது இடம் அணிகள் 3.87 கோடியும், ஒவ்வொரு போட்டியில் வெல்லும் போது கிட்டத்தட்ட போனஸ் ரூபாயாக 26 லட்சம் ரூபாயும் கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.